அப்படின்னு தூக்கி போட்டுற அந்த அன்னதான இலைகளை இனிமேல் நாங்க தூக்கி போட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பழனி முருகன் கோவில் நிர்வாகம் முடிவெடுத்திருக்காங்களாம். ஒரு நாளைக்கு 5000 பேர்ல இருந்து 7000 பேர் வரைக்கும் சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சு இது வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போடுற அந்த அன்னதான இலைகளை இனிமேல் நாங்க தூக்கி போட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பழனி முருகன் கோவில் நிர்வாகம் முடிவெடுத்திருக்காங்களாம். அதுவும் அந்த இலைகளை சேகரிச்சு இப்படி ஒரு விஷயத்த தயாரிக்க ராட்சச குழாய்களும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த இலைகளை வச்சு என்ன பண்ண போறாங்க? திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில்ல ரூபாய் 20 லட்சம் செலவுல பக்தர்கள் சாப்பிட்ட இலைகளை அரைச்சு கூழாக்கி உரம் தயாரிக்க ஏற்பாடு நடந்துட்டு வரதா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக அன்னதான கூடத்துல இருந்து மலையடிவாரம் வரைக்கும் ராட்சச குழாய் பொறுத்துற பணிகள் நடந்துட்டு வருதாமா. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு இந்த விடுமுறை நாட்கள்ல அதுக்கப்புறம் திருவிழா காலங்கள்ல அதிகப்படியான பக்தர்கள் வராங்க. அதே மாதிரி இப்போ சபரிமலை ஐயப்ப சீசனை முன்னிட்டு தினமும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வரதால கடந்த 2012 இருந்தே நாள் முழுக்க அன்னதானம் திட்டத்தை விரிவுபடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துல காலையில 8 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நிறைய விதமான சாப்பாடு, சாதம், ரசம், கூட்டு எல்லாத்தையும் பரிமாறுறாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5000 பேர்ல இருந்து 7000 பேர் வரைக்கும் இந்த அன்னதானத்துல சாப்பிடுறாங்க. பக்தர்கள் வயிறார சாப்பிடுறது சந்தோஷம். அதே மாதிரி அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அன்னதான இலைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் குப்பையில கொட்டுறாங்க. அது ஒரு பக்கம் வேஸ்டா தான் போகுது. அதனால இப்போ அந்த இலைகள்ல இருந்து உரம் தயாரிக்கிறதுக்காக கோவில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல நவீன இயந்திரம், ராட்சச குழாய்கள் இது எல்லாத்தையும் சென்னையில இருந்து பழனிக்கு கொண்டு வரப்பட்டிருக்காமா. இப்போ மலை கோவிலோடைய அன்னதான கூடத்துல இருந்து மலையடிவாரி வரைக்கும் ராட்சச குழாய்களை பொறுத்துற பணி நடந்துட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நவீன இயந்திரம் மூலமா பக்தர்கள் சாப்பிட்ட அந்த இலைகள், காய்கறிகள் இந்த மாதிரியான கழிவுகளை சேகரிச்சு அதை அரைச்சி கூழாக்கி குழாய் மூலமா மலையடிவாரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற உர தொட்டில சேமிச்சு உரமா மாத்துறதுக்கான ஏற்பாடுகள் மும்முரமா நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த பழனி முருகன் கோவிலுடைய நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. இது மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு.